எம்ஜிஆரை விட எங்க பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்பியிருப்பீங்களா? எஸ், அதுதான் இப்போ டிவிகே லீடர் விஜய் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்ததே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ எங்க டிவிகே லீடர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஸோ இது இப்படி தான் நடந்திருக்கலாங்கிறது என்னோட இமேஜினேஷன் தான். ஸோ இது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த பார்ட்டி இவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணதுக்கு காரணம் லக்குன்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. இது பியூர் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஒர்க்னு தான் நான் சொல்லுவேன். டிவிகே லீடர் விஜய் அவரை பொசிஷன் பண்ணிக்கிட்ட விதம், அவர் ஒரு ஃபியூச்சர் லீடராகவும் ஃப்ரெஷ் ஆல்டர்னேட்டிவாகவும் கரப்ஷன் ஃப்ரீ சிஸ்டம் தர மாதிரி அவரை பொசிஷன் பண்ணிக்கிட்டார். ஸோ இதெல்லாம் அவர் எப்படி சாத்தியப்படுத்தினார் அப்படின்னா, யார்கிட்டையும் போயிட்டு காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது ஆக்சுவலி ஒர்க் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேன்ஸை ஓட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்மில் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி வச்சு தன்னோட ஃபேன்ஸை அதில் ரிஜிஸ்டர் பண்ண வச்சார். இது ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமா எவ்வளோ பேர் ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிற டேட்டா அவங்க கிட்ட கிடைச்சது. எவ்வளோ வோட் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகுங்கிற ஒரு டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கிறதுனால அது அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 crores பீப்புள் அதில் சைன் இன் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஷுவராக தெரியல. ஸோ அடுத்து அவரோட ஃபேஸ் வேல்யூ அண்ட் ஒரு பிராண்டிங் ஆக்சுவலி ஒர்க் ஆயிருக்கு. ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ்லையும் வரல, ரொம்ப லேட்டாகவும் வரல, சரியான டைம்லையும் என்டர் ஆயிருக்காருங்கிறத நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கிளாரிட்டியை கொண்டு போய் சேர்த்த மாதிரி எனக்கு இதில் தோணுது. அடுத்து சோஷியல் மீடியாவில் எல்லா பார்ட்டிஸுமே கான்டென்ட் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் எல்லா பார்ட்டிஸும் இன்ஆர்கானிக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இவங்க ஆர்கானிக்காக இவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் இவங்களோட ஓட்டர்ஸே கான்டென்ட் கிரியேட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. நான் ஒரு சேனலில் பார்த்தேன், டிவிகேயோட அஃபீஷியல் பேஜில் ரொம்ப கம்மியாக தான் கான்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபேன்ஸ் அண்ட் ஓட்டர்ஸ் ஆர்கானிக்காக அதிகமாக கான்டென்ட் கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய டூலாக அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி எமோஷனல் கனெக்ட். இந்த எமோஷனல் கனெக்ட் பிளேஸ் அ பிகஸ்ட் ரோல். எல்லாருமே இவங்க நம்ம அண்ணன், நம்ம தம்பி ஜெயிக்கணுங்கிற ஒரு ஃபோர்ஸில் எல்லாருமே அவங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு தோன்ற சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாலிடிக்ஸை விட இது ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸாக நான் நினைக்கிறேன் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸில். ஸோ எனக்கு இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். பாய்.